Daily. Taste the Daily. ஒரு காந்தி என்னன்னா பேரறிஞர் அண்ணாவினுடைய ஒரு கொள்கைகளை தாங்குற கட்சி நாங்க தான் அப்படினெல்லாம் பெருமையாக எல்லா மேடைகள்லயும் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் நிறைய ஃபேக்டர்ஸை அடுக்கி இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். அதுவே ஒரு பெருமையான விஷயம். ஏனென்றால் இந்த தமிழகம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து இந்திய அளவில் நிற்குதுன்னா அதுக்கு காரணம் பேரறிஞர் அண்ணாவுடைய போட்ட விதை தான். அவர் இளமை பருவத்திலேயே முதிர்ந்த தோற்றத்தோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக வாழ்ந்து மறைந்தார். அவருடைய பிறந்த நாளில் அவரை போற்றுவோம். அதே சமயத்தில் ஒரு ஒரு கட்சியை உருவாக்குகின்றவர்கள், அந்த கட்சியை மறுபடியும் தலைமையேற்று வழி நடத்துவர்கள், அந்த கட்சியை அதில் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் நீங்கள் சொல்லுகின்ற வாதம் நியாயமான வாதம். ஆனால் திமுகவினுடைய தலைவராக அன்றைக்கு பொறுப்பேற்ற கலைஞர் அவர்கள் அண்ணா உருவாக்கிய அந்த உதயசூரியன் சின்னத்தை, அந்த உதயசூரியன் சின்னம் எப்படியெல்லாம் வந்தது என்பது அண்ணன் ஆவடிக்குமாருக்கு நன்றாக தெரியும். அதுவே ஒரு பெரிய வரலாறு. ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய கட்சியிலிருந்து கோவிந்தசாமி அவர்கள் வெளியே வந்து அந்த சின்னத்தை அவர் சொல்றது கரெக்ட். ஏ கோவிந்தசாமி அவர்கள் அந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். உழைப்பாளர் பொதுநல கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த கட்சியே திமுகவோட சேர்ந்ததால வந்து அந்த இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கட்சியினுடைய ஒரு சின்னத்தை உருவாக்கினாரோ அன்றையிலிருந்து இன்று வரை 67 இன்று வரை அந்த சின்னத்திற்கு ஒரு சின்ன ஒரு பழுது கூட இல்லாமல் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆளுமையாக கலைஞர் அவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றார். அதுக்கு தான் ஒரு இல்ல நீங்க இத இந்த பார்வையில பார்க்கறீங்க. சொல்லிடுறேன். ஆனா இன்னொரு பார்வை ராஜேஸ்வரி பிரியா அதனால தான் முன் வச்சாங்க. அடுத்து சொல்லிடுறேன். பேரறிஞர் அண்ணா இருந்த காலத்துல உண்மையாகவே அங்க ஜனநாயகம் இருந்ததால தான் கடைசியாக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாரு. ஆனா அதற்கு பிறகு வழி வழியாக இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை எட்டி இருக்கிறாங்களே, ஏன் யாரும் வர முடியல அப்படிங்கிற கேள்வியே அதனால அண்ணாவினுடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கை இப்படிதான் இதுவும் நடந்துருக்கு. அண்ணா என்ன சொல்லிருக்காரு, மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொன்ன இந்தியாவிலே ஒரு தலைவர் அவர் மட்டும்தான். முதலில் இந்திய வரலாற்றுல மக்களின் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. இல்ல எல்லோரும் நாட்டு மன்னன் பாரதியார் சொல்லியிருக்காரு. எல்லோரும் சுதந்திர இந்தியாவில் இந்தியா சுதந்திர இந்தியாவில் அரசியல் இயக்கம் ஓட்டு போட்டு வரும் அப்படின்ற ஜனநாயக ரீதியில் வரும். அண்ணா பேரறிஞருடைய கொள்கை மன்னராட்சிக்கு ஆதரவா மன்னராட்சிக்கு எதிராக? மன்னராட்சி இல்ல மக்களாட்சி தானே. யாரு மன்னராட்சிக்கு ஆதரவா எதிர்ப்பா? நியமனமா ஒரு எம்எல்ஏ கேள்விக்கு மட்டும் இந்த கேள்வி மட்டும் கலைஞர் அவர்களுக்கு பிறகு 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை தலைமை இருக்கும் பொழுது நான் தான் முதலமைச்சர் என்று மக்களிடம் ஓட்டு கேட்கும் பொழுது அண்ணா சொன்ன கொள்கை பீடு மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு, கடவுளுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் மக்கள் ஓட்டு ஆட்சிக்குள்ளேயே வரல. தலைமை பொறுப்புக்கே சொல்றேன். ஒரு விஷயத்தை அப்படியே மூடி போட்டு தலைமை பொறுப்புக்கு அண்ணாவுடைய கொள்கைப்படி மக்கள்கிட்ட போய் நிக்கிறாங்க. மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. மக்கள் அங்கீகரிக்கும் போது மக்களுக்குள்ளேயே போகல, வேற யார்கிட்ட போய் மக்கள் ஜனநாயக நாட்டுல மக்கள் சொல்றது இருங்க. என்னுடைய கேள்வி முதல்ல உள்வாங்கிக்கோங்க. கட்சிக்குள்ள இருக்கிற கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? கட்சிக்குள்ள இருக்கிற கடைக்கோடி தொண்டர் நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் திமுகவுல
திரு பேரறிஞர் அண்ணா வந்து இந்த கட்சியை தொடங்கி இருந்தாரு. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தான், நீங்க தானே சொன்னீங்க. அதுதான் அவருடைய கொள்கை. ஆனா நான் மட்டும்தான் மன்னர், என் மகன் தான் இளவரசன், என்னுடைய அடுத்த பேரன் தான் இளவரசன் சொன்னா அது ஜனநாயகமா மன்னராட்சி? அதான் சொல்றேன். இது மாதிரி உங்களை மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் தான் வெளியில வந்தாங்க திமுக விட்டு. அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்க, அப்புறம் மதிமுக. புரியலையே எனக்கு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நாங்கள் வந்து இந்த நாங்கள் அந்த பதவியில் உட்கார வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வெளியேறுவோம். அப்படியெல்லாம் அதுதானே எனக்கு தெரிந்து அவருக்கும் தெரியும். நியாயம் கேட்டு என்னன்னு கேக்குறாரு, அதன் காரணமாகத்தான் கணக்கு வந்து பொதுவெளியில தான் கேட்பீங்களா ஒரு அரசியல் கட்சியில? சகோதரர் அரசியல் கட்சியில நான் கேட்கிறேன், நான் பொதுவெளியில கேட்பீங்களா, நீங்க நிர்வாகத்துல கேட்பீங்களா? நீங்க துணை முதலமைச்சராக உதயநிதியை கொண்டு வரன்னு சொல்லி தேர்தலில் சொன்னீங்களா? தேர்தலில் சொன்னீங்கன்னா அன்னைக்கே மக்கள் விரட்டி வச்சிருப்பாங்க. 3% இடைவெளியில வெற்றி பெற்றிருக்கீங்க. இல்ல ஒரு விஷயம் வாரிசை கொண்டு வருவோம் சொல்லி இருந்தா அன்னைக்கே நீங்க வந்து அண்ணாவினுடைய கொள்கைகளுக்கு மாறாக வாரிசை கொண்டு வெற்றி பெற்றாங்க. எத்தனை சதவீதம் ஓட்டுல வெற்றி பெற்றாங்க? எத்தனை மொத்த ஓட்டு தமிழ்நாட்டுல 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டுல தான் மிஸ்டர் திருவாரூர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்க வந்து சிஎம் இருக்கும் பொழுது 3 முறை எதிர்க்கட்சியில் உட்கார்ந்தது யாரு? 2011 மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது 3வது இடத்துக்கு போன கட்சி எது? எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்தாங்களே திமுக. அதுல என்ன சொல்றது? அத மட்டும் அப்படியே விவரமா மறைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆட்சிக்கே போகல சார். அது மட்டும் இல்லைங்க, 2006 மெஜாரிட்டியோட நீங்க ஆட்சி நடத்துனீங்க. 5 வருஷம் மைனாரிட்டி அரசு நடத்துனீங்க. 5 வருஷம் எத்தனை பேர் இருந்தாங்க? திமுக 96 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஜெயிச்சு 5 பேர் வந்தாங்க. 3% இடைவெளி பாமக 18 எம்எல்ஏ வரும் ஆட்சி வந்து இவரே சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு 18 எம்எல்ஏ அவங்க ஆட்சியில இருந்தோம். அப்பதான் நாங்க வன்னியருக்கு துரோகம் பண்ணோம், அந்த இடஒதுக்கீடு அப்ப கேட்கலன்னு சொல்லியிருக்காரு நேத்து. மறுபடியும் மிஸ்டர் காந்தி இங்க ஆட்சி இருந்துச்சுன்னு அன்புமணி சொன்னதோட அர்த்தம் என்ன? நான் கேக்குறது ஆட்சிக்குள்ள நான் வேற எங்க எங்களோட கூட்டணியில வந்து இருக்காரு. இல்ல அவர் சொல்றதோட காரணம் என்ன? இடம் கொடுக்காதீங்க. 18 எம்எல்ஏவோட நாங்க ஆட்சி இது பண்ணாங்க. அப்ப இடஒதுக்கீடு பத்தி பேசினாராங்க. என்னுடைய கேள்வி அவர் துரோகம் பண்ணாரா இல்லையா? அன்னைக்கு துரோகம் பண்ணாரா இல்லையாப்பா? இல்ல நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட தான் போணும் சார். இங்க பாருங்களேன், நான் கேக்குறது ஆட்சிக்குள்ளேயே நான் வரல, கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்ல இருந்து கடைக்கோடி உறுப்பினர் வரைக்கும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த கொள்கை, பேரறிஞருடைய அந்த கொள்கை கடைபிடிக்கப்படுதா இல்லையா? தலைவருடைய பதவி நியமனமா அப்படியே பண்ணிட்டு போல, கட்சி வேட்பு மனு தாக்கல் பண்றாங்க, எதிர்த்து நிக்கிறவங்க நிக்கிறேன்னு சொல்றாங்க, அதற்கு பிறகுதான் தலைவராக தேர்ந்தெடுக்க ஏகமனதாக தேர்ந்தெடுக்க பேரறிஞர் அண்ணா வைத்திருந்தார். தலைவர்ங்கிற பதவியவே வைக்கலன்னு இவ்வளவு நேரம் வரலாறு கிளாஸ் எடுத்தாரு. அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு கட்சியில செயல் தலைவர் என்பதோ இன்னொரு பதவி உருவாக்குவது என்பதோ அந்தந்த பொதுக்குழு முடிவு பண்ணிக்கிறது. அந்த கட்சியை யார் உருவாக்குனாங்களோ இல்ல அவர்களுக்கே அப்படியே சொந்தம் அந்த அப்படின்றது கரெக்டாக இல்ல. எந்த கட்சியில உறுப்பினர்கள் இப்ப முடிவு எடுக்கிறாங்களோ உருவாக்குனாரு, அதுதான் அந்த உருவாக்குனது உருவாக்குற கட்சிகளை பார்த்து விமர்சனம் உருவாக்குனார். உருவாக்குன மாதிரி நடந்து இருக்கு. நான் இன்னும் சொல்றேன், கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது கருணாநிதி அறிவிப்பு கொடுத்து ஸ்டாலின் செயல் தலைவர் ஆக்கினாரா? கருணாநிதி மருத்துவமனையில் படுத்திருக்கு சொல்ல இவரே செயல் தலைவர் ஆனாரு. நீங்க எந்த பொதுக்குழுல தீர்மானம் போட்டாங்க? எந்த கருணாநிதி எந்த அறிக்கை அந்த அறிக்கை காட்டுவதை தவிர அவரை வந்து செயல்பட முடியாத நேரத்தில் இவர் தன்னைத்தானே அறிவித்து பொதுச் செயலாளர் தவிர வேற எந்த பதவிக்கு நீங்க தேர்தலில் பொதுக்குழுல ஒப்புதல் வாங்கி நியமிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. எங்க நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எந்த பதவி? மாவட்ட செயலாளர், மாநில
மாநில அமைப்பு செயலாளர் எந்த பொதுக்குழுல போடுறீங்க? திமுகவினுடைய வரலாறு தெரியல, சட்டத்திட்டம் தெரியல. திமுகவினுடைய சட்டத்திட்டம் அண்ணா தான் நியமிச்சாரு. பொதுச் செயலாளர் தான் மற்ற நிர்வாகிகளை நியமிக்கிற அதிகாரம் ஒரு திமுக பைலா பொதுச் செயலாளர் தான் நிர்வாகிகள் அறிவிக்க. இன்னைக்கு நிர்வாகிகளை ஒருத்தர் மாத்துறதா நீக்கிறதா சேர்க்கிறதா பொதுச் செயலாளர் அதிகாரம். அதுதான் அண்ணா திமுகவுல. ஆமா, அதே மாதிரி இவங்களுக்கு பொது தலைவர்களுடைய அவர் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் ஒரு கட்சிக்கும் கட்சியினுடைய கட்சி விதிகள் இருக்கு, சரிங்களா? அதனுடைய அடிப்படையில தான் தலைவருக்கு அதிகாரமா பொதுச் செயலாளருக்கு அதிகாரமா அதெல்லாம் உங்க கட்சி சார்ந்த விஷயம் தான். நான் அதுக்குள்ள போக விரும்பல. இங்க மிக துல்லியமாக 2 பேரும் சொன்னாங்க, திமுகவுக்குள்ள ஜனநாயகம் இங்க மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படிலாம் நாங்க சொல்லல. இந்த இடத்துல தான் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, அதற்கடுத்து அவருடைய வாரிசு அப்படின்னு இங்க இருக்கு. இதுவே கொள்கைக்கு எதிர். அதனாலதான் நாங்க திமுகவுக்குள்ள அண்ணாவினுடைய கொள்கை இல்ல அப்படிங்கிற ஜனநாயக நாட்டுல தான் இருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் மன்னராட்சி நடந்துட்டு இருக்க மாதிரியே நீங்க கொண்டு போவாதீங்க அந்த விவாதத்தை. சரி, மக்கள்கிட்ட திரு உதயநிதி அவர்கள் திமுக உருவாவதற்கு திரு உதயநிதி அவர்களுடைய பங்கு என்ன? நான் என்ன சொல்றேன்னா, அவர் மக்கள்கிட்ட தானே என்னாரு, எலெக்ஷன்ல தானே எம்எல்ஏ ஆனாரு. எம்எல்ஏ ஆனா துணை முதலமைச்சர் யாரு இல்லையா? சரி, நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல இல்ல முதலமைச்சர் யாரு முதலமைச்சராக இருக்கிறாரோ அவருக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் அமைச்சராகவோ துணை முதலமைச்சரா வேற யாரும் தகுதி இல்லை. திமுகவுல நாளைக்கு எப்படி ஓபிஎஸ் கொண்டு வந்து இவர் எப்படி கொண்டு வந்தாரு துணை முதலமைச்சரா திடீர்னு? இல்ல, திருவாரூர் காந்தி எப்படி கொண்டு வந்தாரு? இங்க பாருங்க, கழகம் ஓபிஎஸ் கொண்டு வந்தாரு துணை முதலமைச்சர் எப்படி திருவாரூர் காந்தி இல்ல, உங்களுடைய சட்டம் நல்லா புரிஞ்சிருச்சு. அதே ஏதாவது சில வார்த்தைகளை சொன்னா இங்க கழகம் ஆயிரும். சுதந்திரமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி எப்படி வந்தாங்க? அவரோட சீனியர் மினிஸ்டர் டெல்லியில இல்லையா, டிஆர் பால் இல்லையா, ராஜா இல்லையா, அதிமுக வந்து எடப்பாடியை தவிர வேற யாருமே சீனியர் அவர் வந்து அவர் மட்டும் தான் சீனியரா இருக்காரு. சீனியர் அவர் சீனியர் இல்லைங்க, மூத்த கட்சியில நீங்க தவறான பதிவு பண்ண எடப்பாடி நீங்க கருணாநிதி தவிர கருணாநிதி வாரிசுகளை தவிர வேற யாராவது தலைமைக்கு வர முடியுமா? இல்ல, திமுக முதலமைச்சர் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வர வேணாம், சொல்ல முடியுமா? இல்ல, இது இந்த நரேட்டிவ் இருக்குல்ல, இது கண்டிப்பாக விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமையில இங்க நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னன்னா, சும்மா ஒரு யாரு, ஆமா அவர் ஒரு விவசாயி தான், ஒரு கிளைக்கழக செயலாளர் தான், எங்கேயோ சேலத்துல சிலுவம்பாளையத்துல கிளைக்கழக செயலாளரா இருந்தவர் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா வரலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நான் தான்ப்பா அப்படின்னு எல்லா மேடையில அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. பாருங்க, நாளைக்கு அந்த மாதிரி முதலமைச்சரா இருந்தவர் ஒரு கட்சியில உறுப்பினரா சேர்த்துங்கன்னு அதுக்கு கூட அவருக்கு மனசு வரல. அவர் அப்படியே கிராமத்துல இருந்து வந்தாராம், விவசாயம், வெறும் மஞ்சள் அழகிரி ஐயா இன்னைக்கு வந்து உறுப்பினர் ஆக்கல, அவங்க பையன் ஐயா அவர் கேட்கலையே. நீங்க அவர் கேட்கல, அழகிரி கதறாரு, அழகிரியுடைய மகன் கதறாரு. நீங்க அழகிரி இருக்க வரைக்கும் நீங்க எடப்பாடி வந்து செங்கோட்டையனோட நிச்சயமா சொல்லுங்க, நீங்க மனசாட்சிப்படி அவர் வந்து ஒரு தொண்டராக இருந்து இந்த திமுக அண்ணா திமுக வர முடியும். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் தைரியம் இருந்தா துணை முதலமைச்சராக சொல்ல, ஆட்சியில இருந்து அழகிரி மத்திய அமைச்சராக சொல்ல மதுரைக்குள்ள நுழைய முடிஞ்சுதா? அங்க போசல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கத்தி வீசுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஓடி வந்தவர். அதுக்கு பிறகு ஆட்சியில இருந்து போகல, எவ்வளவு தலைவி அம்மா ஆட்சியில உட்கார்ந்து மதுரைக்குள்ளே பேச மாட்டீங்க. நீங்க உண்மை பேசுறீங்க, ஒரு கட்சி பெருசா அவர் வேணுங்க
கருணாநிதியை கைது செஞ்சாங்களே, அப்ப கனிமொழி போய் காத்திருந்தாங்க, ஸ்டாலின் எங்க போனாரு? ஓடி போய் பாருங்க ஓடி போல எந்த பொதுக்குழுவை நீக்கி செங்கோட்டையில போல 1000 தலைவர்கள் அதிமுக இருக்காங்க. திருவாரூர் பத்தி திமுக பேசுறீங்களா? திருவாரூர் காந்தி இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்களேன். கட்சி விட்டெல்லாம் நீக்கல, பதவியில பொதுச் செயலாளருக்கு அதிகாரம். நீங்க தலைவர் வந்து செயல் தலைவரை போட்டுக்கலாம், பொதுச் செயலாளர் வந்து செயல் தலைவரை போட்டுக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க நான் வர இருங்க சார்.